புதுச்சேரியில் விதிமுறைகளை மீறி சாராயம் விற்போர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெள்ளியனூர் காவல் நிலையத்தில் எஸ்பி வம்சித் ரெட்டி தலைமையில் சாராயக்கடை உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுடனான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மேற்கு பகுதிகளான வில்லியனூர், மங்களம், திருப்புவனை, காட்டேரிக்குப்பம், நெட்டப்பாக்கம், மடுகரை ஆகிய பகுதியில் இருந்த சாராயக்கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த மேற்கு பிரிவு எஸ்பி வம்சித் ரெட்டி, விதிமுறைகளை மீறி சாராயம் விற்பது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டால் சம்பந்தப்பட்டவர்களிடம் சாராயக்கடை உரிமத்தை ரத்து செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்யப்படும் என்று எச்சரித்தார். மேலும் விதிமுறைகளை மீறி சாராயம் விற்போர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எஸ்பி வம்சித் ரெட்டி எச்சரிக்கை விடுத்தார். அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கோம். இதுக்கு மேல அரக் ஷாப்ஸ்ல எல்லாமே அங்கிருந்து அரக்கு இல்லீகலா டிரான்ஸ்போர்ட் பண்றதோ இல்லைன்னு சொன்னா ஒரு டைமிங்க்கு மேல அரக்கு வித்துறதோ இல்ல அடையாளம் தெரியாதவங்களுக்கு பல்க் குவான்டிட்டியில அரக்கு விற்கிறது, இந்த மாதிரி வேலையில ஈடுபட்ட மாதிரி இருந்தா அவங்க மேல கூண்டாஸ் ஆக்ட் பதிவுபடும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க மேல 144 செக்ஷனு, அவங்களோட ஃபேமிலி சம்பந்தமான யார் மூலமா இருந்தாலும் கூட அடுத்த லைசன்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி வசதி இல்லாம கடுமையான ஆக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வார்னிங் கொடுத்தாச்சு.